குட் மார்னிங் சார். எஸ். டிமாண்ட் செல் 15ல இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வா. உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இன்னும் 4 நாளைக்குள்ள திரும்பி வந்துடணும். வாங்க, நீங்களும் உட்காருங்க. தேங்க்ஸ். ஏன் கம்பெனி? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, என் வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றேன். என்னடா வந்துட்ட? அவங்க தான் கேக்குறாங்களா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஆமாண்டா, சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ளை வேலையாவது பார்க்கலாம். கேட்டாலும் சரியில்லைங்க பங்காளி. அந்த செவத்த பொண்ணு கேட்டிருந்தாலும் சரின்னு இருப்பேன். இல்ல விளக்குமாரு, நீங்க ரொம்ப ஜவப்போ. அதானே. ஏன்டா கவலைப்படுற? விடு, உனக்காக நான் போய் பேசிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டேன். என்ன? வணக்கங்க. இன்னொரு வயிற்றுச்சல். ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுட்டு வேலை தேடி அலையிறோம். வேலையே கிடைக்கல. அந்த வேதனையில உங்க மனசை புண்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒன்னும் தப்பா நினைக்கல? இல்ல இல்லைங்க. தேங்க்ஸ். அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினேன். உன்னை செருப்பால அடிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொல்லிட்டு வந்த? நல்ல புத்தி வர மாதிரி அடிங்க, இப்பவே கூட்டு வரேன்னு சொன்னேன். வாடா. உள்ள வரலாமா? உள்ள வாங்க. இன்னும் குளிக்கலையா? ஆமா. இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி? காலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு ரெடியா இருக்கண்டா. எக்ஸசைஸா? அது முன்னால செஞ்சுட்டு இருந்தோம், ஆனா இப்ப செய்யறதில்ல. ஏன்? எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும். நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு வேணும். அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. வேணாங்க, இந்த கோயில் கடவுள் இது மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. கஷ்டம் வர நேரத்துல கடவுளை திட்டுறது எல்லாருக்கும் சகஜதான். கஷ்டம் வந்து போனா பரவாயில்ல, அதுவே நிரந்தரமான ஏசாம என்ன பண்ணுவா? அதுக்காக கடவுளே இல்லைன்னு ஆயிடாது இல்லைங்களா? ஏனுங்க, இந்த கோயில் குங்குமத்தை எங்க நெத்தியில வைக்கிறதுக்கு இவ்வளவு கேட்டுக்கிற நீங்க, உங்களால முடிஞ்சதுன்னா எங்கெல்லாம் யாரா ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. நான் ஒரு கம்பெனி சொல்றேன், யாராவது ஒருத்தர் அங்க போய் ட்ரை பண்ணி பாரு. எந்த கம்பெனிங்க? ஜிஎன் செட்டி ரோல மோகன் அண்ட் கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எம்டி ரூம் எங்க சார் இருக்கு? அதோ அங்க இருக்கு. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். யாரு? என் பேர் மூர்த்தி. நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். அதுக்கு என்ன? ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். வேலையா? ஆமா சார். எவ்வளவு சம்பளம் எதிர்பார்ப்ப? நீங்க பார்த்து கொடுங்க சார். மாசம் ஒரு 1000 ரூபாய். ஓகே சார். இது கரெக்டா தோணலையே. ஒரு 500 ரூபாய். சரி சார். இது கூட கரெக்டா தோணல. ஒரு 100 ரூபாய். பரவாயில்ல சார். ஐயா, எந்த சம்பளம் சொல்லாம ஒத்துக்கிறேன்? மெட்ராஸ்ல வேலை தேடி அலையறதுக்கு இனிமே இடமே இல்லை சார். அதனாலதான் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ 10 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டா கூட உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன். ஏன்னா
இந்த மாதிரி பஞ்சத்துல வேலைக்கு வரவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறேன். எம்ஏ படிச்சா பிச்சை எடுக்கூடாதா? நானும் எத்தனையோ இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருக்கேன் சார். ஆனா யாரும் இவ்வளவு கேவலமா பேசுனது இல்ல. நான் அப்படிதான் பேசுவேன். எங்களை மாதிரி 4 இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருந்தீங்கன்னா அந்த அருமை உங்களுக்கு தெரியும். ஏதோ பெத்தவங்க சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுற திமிரு, அதான் இப்படி பேசுறீங்க. இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே இல்லையா? கரெக்டா விசாரிச்சியா? அந்த ஆள் இங்கதான் வருவானா? அவங்க ஆபீஸ் பியூன் டீ விசாரிச்சுட்டேன். தினமும் இங்கதான் வருவானா? இவன் தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேலை கொடுக்கலங்கிறதுக்காக அடையாளங்களை கூட்டிட்டு வந்து தகராறு பண்ண வந்திருக்கேன்? சார், நாங்க ஒன்னும் அடையாளங்க இல்ல, படிச்சவங்க. எங்களை மாதிரி வேலை கேட்டு வரவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு போகத்தான் பெத்தவங்களோட ரத்த வேர்வியா ஃபீஸா கட்டி படிச்சுட்டு வந்து இங்க வேலை தேடுறோம். 100 இடத்துல வேலை இல்லைனாலும் 101வது இடத்துலயாவது கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க நடந்துகிட்ட விதத்துல இவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தெய்வாதீனமா பொழிச்சுக்கிட்டா. ஒருவேளை பழைக்காம போயிருந்தானா இவனை பெத்தவங்க எவ்வளவு வேதனை பெற்றிருப்பாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? ஏதாவது நஷ்டம் வேணுமா? படிச்சவன் சொன்ன சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியா? சார், தயவு செஞ்சு எங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்குங்க. நாங்க ஆத்திரப்படுற மாதிரி மறுபடியும் பேசாதீங்க. டேய், உங்க ஆத்திரம் என்னென்ன செய்யும்? பிச்சைக்கார பசங்களா? நாலு பேர் வந்தா அடிச்சு பாக்கியா? வேற எங்க வச்சுக்கடா. பாட்டெல்லாம் இங்க படிக்காதடா. தம்பி, நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏழைக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசமே இதுதான். கடவுளை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். என்ன சார் இது? எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. குட்ட குட்ட குனிகிறான், குனிய குனிய குட்டுறான். குட்ட குட்ட குனிகிறான், குனிய குனிய குட்டுறான். குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. குட்ட குட்ட குனிகிறான், குனிய குனிய குட்டுறான். குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. வேலையெடுத்து அலையிறோம், வேலெடுத்த ஆண்டவா. ஆளெடுத்து ஊத்துறோம், வேலை ஒண்ணு வாங்கித்தா. குட்ட குட்ட குனிகிறா, குனிய குனிய குட்டுறா. குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. விண்ணில ரொம்ப சுகமா வாழ்ந்திருக்கும் வேலவனே, மண்ணுல மாணவனா பிறந்து பாறையா. கையில வச்சு இருக்கும் வெள்ளி வேலை வித்து புட்டு நிறைய லஞ்சம் கொடுத்து காலேஜில் சேரையா. பாதி நாள் நீ இந்த கட்டடிப்பே, பரிச்ச வைக்கும் நேரத்தில விட்டடிப்பே. கடைசியில டிகிரி வாங்கி என்னாகும், காலு 2 வேலை தேடி புண்ணாகும். பட்டத்தை வச்சு வித்து பிடிச்சி செவுத்த பார்த்து சிரிப்ப. அடப்பட்டது எல்லாம் போதுமே என்று மயிலில் ஏறி பரப்ப. குட்ட குட்ட குனியிரா, குனிய குனிய குட்டுரா. குட்ட வச்சு குனிய வைத்த ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. ஏடுகள் சுமப்பத நாம் வேஸ்ட்னு விட்டு புட்டு மாடுகள் மேய்க்க போனா மனத்தோடு வாழலாம். எம்ஏ நடுவினிலே எல்லு ஒண்ணு சேர்ந்திருந்தா எம்எல்ஏ ஆகி நாமும் எல்லாமும்
வாங்கலாம். அடுத்த வாட்டி தேர்தலிலே நிப்போமா, நம்ம டிகிரியத்தான் சின்னமாக வைப்போமா. அடுத்த வாட்டி தேர்தலிலே நிப்போமா, நம்ம டிகிரியத்தான் சின்னமாக வைப்போமா. பட்டத்தை எல்லாம் நூலுல கட்டி பட்டமாக்கி விடுடா, அடப்பட்டினி தீர சட்டிய போட்டு இட்டு தோசை சுடுடா. குட்ட குட்ட குனிகிறா, குனிய குனிய குட்டுறா, குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்ட போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. வேலையத்து அலையிறோம் வேலெடுத்த ஆண்டவா, ஆள் எடுத்து ஊத்துறோம் வேலை ஒண்ணு வாங்கித்தா. குட்ட குட்ட குனிகிறா, குனிய குனிய குட்டுறா, குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. ஏய், இவர்தான் இந்த குரூப்புக்கு லீடர் போல இருக்கு. பொம்பளைங்க புள்ளை குட்டிங்களை வச்சுக்கிட்டு தூங்குற இடத்துல இந்த சத்தம் கிட்ட பண்ணி அவங்களை எழுப்ப கூடாது பாருங்க. இப்ப சொல்லுங்க, உங்க முதலாளி என்ன சொல்லி அனுப்புனாரு? அவர் சட்டையை நீ கிழிச்சதுக்கு மூஞ்ச கிழிச்சிடும் சார். அப்படியா? எங்க கிளி பாப்பா. உனக்கு கிழிக்க தெரியல பாத்தியா? இப்ப நான் கிழிக்கிற பாரு. இதுக்காக நீ 1/2 மணி நேரமா மூஞ்சி தூக்கி வச்சிருக்காத. நீ வேலைக்கு சிபாஸ் பண்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவன் இல்ல. அது மட்டும் இல்ல, நீ தான் அனுப்புனேன்னு அவன் சொல்லவே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு அவங்க கிட்ட போய் எப்படி சொல்றது? அதனாலதான் பொதுவா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா நீங்க அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அவங்க உண்மையிலே நல்லவங்க. இத பார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், முதல்ல அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. மோகன், அவங்க குடியிருக்கிற இடத்துல கூட நீ இருக்க வேணாம். உடனே அந்த வீடை காலி செய். இனிமே ஒவ்வொரு வீடா மாத்திட்டு என்னால அலைய முடியாது. உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். என்ன நீ அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுற? முதல்ல நான் சொன்னதை செய். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன நீ பிராக்டிஸ் பண்ணலையா? பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வேலை விஷயமா சொல்லியிருந்தீங்களே, அப்பா கிட்ட அதை பத்தி பேசினேன். அவங்க படிப்பு மத்த எல்லாம் குறிச்சு வாங்கிட்டு வர சொன்னாரு. லட்சுமி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, இனிமே அந்த பசங்க விஷயம் எதுலயும் நீ தலையிடக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும். நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு. இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. தேங்க்யூ டீச்சர். வாங்கலாங்க, எல்லாரும் கீழே வாங்க. சார், நாங்க உறது இருக்கட்டும், வீட்டுக்காரரா லட்சணமா இல்லாம இது என்ன துண்டு அண்டர்வேர்? என்ன துண்டு என்ன அண்டர்வேர்? என் வீடு என் இஷ்டம். நான் கோமனை கூட கட்டிக்கிட்டு வருவேன். அது இல்ல சார், கீழே பொம்பளைகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு வேமா இல்லையா? ராமு, சார், ஓடுங்க.
வாங்க வாங்க சார். உங்க வீடு உங்க அன்றா இருந்தீங்க. சரியா, இது என் வீடு, என் அன்று வேற, என் கோமலம் தான். இருந்தாலும் அது என் மக மாதிரி. போண்டா, இப்படி வாடா, வரடா. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டு ஓனர் அண்டர்வேரோட இருக்கிறாரு, அதான் கொஞ்சம் கூச்சப்படுறாரு. என்ன சொல்லுங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். என்னது? உங்க வேலை சம்பந்தமா என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னேன்ல, ஆமா, அது சக்சஸ் ஆயிடுச்சு. உங்கள யாரோ ஒருத்தருக்கு நாளைக்கு ஆர்டர் வரும். சார் எம்டி ரூம் எங்க இருக்கு? ஏன், என்ன விஷயம்? வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஓஹோ, அதோ அங்க இருக்கு. தேங்க்ஸ். ஏன் சுப்பிரமணி, ஒரு ஆளுக்கு தானே வேலைக்கு ஆர்டர் அனுப்பிச்சிருந்தோம், பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 5 பேர் போறாங்க. வாழ்த்துக்கள். அஸ்து மகனே. தேங்க்யூ. எஸ் கவன். வாமா உட்கார். கர்ப்பமா இருக்கம்மா. கதவை தரங்க சார். ராம் சார். என்னடா? அப்பாவும் படம் சரியில்ல, அம்மா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. எந்திரிங்கடா. என்னமாச்சு? திடீர்னு லட்சுமி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. கேட்க தூக்க மாத்த சாப்பிட்டே சொல்றேன். இங்கம்மா. உயிர் மேல ஆசை இருந்தா வண்டியில ஏறு. எதுக்காக? ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் இங்க கேட்காத. போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம். என்னடா விளையாடுறீங்களா? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? நீதான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிய. என்ன என் கையில கத்திலாம் பாக்குறியா? கடிச்சே கொண்டு தள்ளியா? வழியில ஏதாவது சத்தங்கித்தம் போட்ட ரோடு பூரா உன் குடல் செதிரிடும். தலை கொடு.